Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. இன்னைக்கு வீடியோல 10th standard maths ல இருந்து example 3.59 பார்க்கலாம். Find the value of A, B, C and D form the equation அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு என்ற அணி சமன்பாட்டிலிருந்து A, B, C, D மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு இது ஈக்குவல், இந்த ஈக்குவேஷனுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது 1 by 1 எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து a minus b equal to 1, இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா 2a plus c equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 2a plus c equal to 5, இது வந்து ஈக்குவேஷன் 2. அடுத்து 2a minus b equal to 0, இது வந்து ஈக்குவேஷன் 3. 2a minus b equal to 0 வந்து ஈக்குவேஷன் 3. அடுத்து 3c plus d equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3c plus d equal to 2, இது ஈக்குவேஷன் 4. இப்போ 4 ஈக்குவேஷனே 1 by 1 ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் 3. ஏன் அப்படின்னா ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2a minus b equal to 0 இருக்கு. 2a equal to minus b அங்கே வரும்போது பிளஸ் பியா மாறும். இதான் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 5. இப்போ b யோட வேல்யூ வந்து 2a அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ABCDன்னு சொல்லிட்டு இந்த 4 ஆல்பபெட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஈக்குவேஷன் 1 வந்து சூஸ் பண்றேன். a minus b equal to 1 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1 இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் a, இந்த b வர இடத்துல இங்க என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2a அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ b வர இடத்துல 2a equal to 1 அப்படின்னு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ 2a ல இருந்து 1a மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் a அப்படின்னு வருமா. மைனஸ் a equal to 1. இந்த மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் -1 அப்படின்னு வந்து எடுக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பி. ஸோ பிக்கு வந்து ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கலாம். 2a equal to b, இது வந்து ஈக்குவேஷன் 5. இதை வச்சு வந்து நம்ம வந்து பி வந்து கண்டுபிடிச்சிடலாம். 2 a வர இடத்துல -1 வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 2 × -1 வந்து -2 equal to b. அப்போ பியோட வேல்யூ வந்து -2 அப்படின்னு தான் இருக்கும். இப்போ ஏ பி ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சிடி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ சி வரக்கூடிய ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவேஷன் 4ம். இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் 2. ஏன் அப்படின்னா இதில் சி ஏன்னு 2 ஆல்பபெட் இருக்கு. ஏ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சி வந்து ஈஸியாக கிடைச்சிடும் இல்லையா. இதில் நீங்கள் ஈக்குவேஷன் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே சிடின்னு 2 ஆல்பபெட் இருக்கு. நம்ம சியும் கண்டுபிடிக்கல, டியும் வந்து கண்டுபிடிக்கல. அப்போ ஈக்குவேஷன் 2 வச்சு தான் நம்ம சி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 2a plus c equal to 5, இது வந்து ஈக்குவேஷன் 2வா. 2 a வர இடத்துல -1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். plus c equal to 5. 2 × -1 -2 plus c equal to 5. ஸோ c அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 5 வந்து இங்கே இருக்கும். -2 அந்த பக்கம் போகும்போது +2வா மாறும். இப்போ c யோட வேல்யூ வந்து 7. அடுத்து d. ஸோ dக்கு வந்து ஈக்குவேஷன் 4 வந்து எடுத்துக்கலாம். 3c plus d equal to 2, இது வந்து ஈக்குவேஷன் 4. 3 c யோட வேல்யூ வந்து 7 plus d equal to 2. 3 7s are 21 plus d equal to 2. இப்போ d இங்கே வச்சுக்கிட்டு இந்த 2 இங்கே இருக்கும். plus 21 அங்கே போகும்போது -21 மாறும். இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 21லேருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -19 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4மே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏவோட வேல்யூ வந்து -1, b யோட வேல்யூ -2, c 7, d வந்து -19. ஸோ இவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.